வெல்கம் டு பிகேஜி சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்னிஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதாவது டொமேட்டோ இல்லாமல் வெறும் ஆனியன் மட்டும் வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ரெட் சில்லி, ராக் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆனியனு, அதுக்கப்புறம் மஸ்டர்டு, கிராம்டாலு, அதுக்கப்புறம் கார்லிக்கு, புளி ரவோண்டு, அப்புறம் கருவேப்பிலை. நல்லா சூடானதுக்கப்புறம் வானலில் ஆயிலை ஊற்றுங்க. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாயை என்ன பண்ணுறீங்க, நல்லா கொஞ்சம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து அதை தனியாக ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வச்சு இந்த கடலைப்பயிரை போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணி வச்சு இந்த ஆனியனை மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பட் லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் விடாமல், இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா என்ன பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் என்ன பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து வச்சு இந்த ஆனியனை எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் புளி ரவுண்டு இருந்தால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வச்சுருந்த மிளகாய் வறுத்ததை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக வரணும். ஸோ நல்லா இது பண்ணி கிரைண்ட் பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க. பட் தண்ணி அது வரைக்கும் ஊற்றக்கூடாது. லாஸ்ட்டில் சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லைட்டாக தண்ணி வேணும்னா லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் ஊற்றிடுங்க. வானலில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுருந்த கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதையும் இதிலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா மிதமான சூட்டில் நல்லா இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருங்க. ஸோ ஆனியன் சட்னி ரெடி.